உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இன்னும் முடியாத ஒரு தேடல். 1963 ஏப்ரல் 7 திருச்சி உறையூரில் பிறந்து விழுப்புரம், பாண்டிச்சேரி, நெய்வேலி, சென்னையில் வளர்ந்து தொழில் நிமித்தமாக ஒரிசாவுக்கு 1989 சென்றேன். 20 வருட வாழ்க்கை. 2009 சென்னை திரும்பினேன். அந்த 20 வருட வாழ்க்கையில் இந்தியா முழுவதும் என்னுடைய பயணம், பல வெளிநாடுகளுக்கு என்னுடைய பயணம் அமைந்த போது நான் பார்த்த அனைத்து இடங்களிலும் தமிழின் தொன்மை எனக்கு தெரிந்தது. தமிழின் தொன்மை மட்டும் தெரியவில்லை, தமிழ் இடம்பெயர்கள், தமிழ் பண்பாடுகள், தமிழ் மொழி, தமிழ் கூடிய அந்த குழுமங்களுடைய தாக்கம் என்று ஒரு பன்முக பார்வையில் ஒரு 35 துறைகளை நான் இணைந்து செய்த போது ஒரிசாவில் வரும் 14 தமிழ் பழமொழிகள், குறிப்பாக ஒரிசாவில் கந்தா, குயி, குவி, மாட்டோ, கடவா, ஈசான், குடியா போன்ற பல வகையான தமிழ் குடிகளையும் பழமொழிகளையும், மல்லா போன்ற உழவு பழமொழிகளையும், நொலியா, கெவுட்டா போன்ற, கெவுட்டா என்றால் பெயர் வர்த்தகம் போன்றவர்களுடைய அந்த அன்னைகளையும், கலிங்க மன்னன் காதவரன் கல்வெட்டில் 1300 வருடங்கள் ஒற்றுமையாக இருந்த தமிழ் சங்காமத்தியத்தை பற்றியும், பாண்டியன் அவனுக்கு கொடுத்த பரிசுகள் பற்றியும், பித்துண்டா என்ற நகரத்தில் ஆவா என்ற மன்னனை முறியடித்து கழுதியார் ஒரு செய்தியும், அசோகர் கல்வெட்டில் உள்ள அதிசோட பாண்டிய கேரளபுத்திர என்ற தரவுகளும், ஒரிசாவில் முழுக்க முழுக்க தமிழை பற்றி ஆய்வு செய்த எனக்கு காலத்தின் கட்டாயம் கடலில் செல்ல வைத்தது. குறிப்பாக லெமோரியா, குமரி கண்டம், கடல் கொண்ட தன்னாடு என்ற கடலில் மூழ்கிய இடங்களை பற்றி ஆய்வு செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைத்த போதுதான் சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் பற்றிய பதிவுகளை படித்த எனக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியலை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒரு தேவையும் அவசியமும் எனக்கு இருந்தது. இது தொடர்ந்து இந்த ஆய்வு நடந்து 20 வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது 2011 மறைந்த இறை குருவனார் அவர்கள் சொல்லி, உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு நண்பர் செல்வா என்பவர், ஊடகத்துறையில் இருப்பவர், அவர் என் வீட்டுக்கு வந்தார். என்னிடம் தமிழ் தொன்மையும், நான் கடலில் செய்த ஆய்வுகளை பற்றியும், ஆமைகளை பற்றி செய்த ஆய்வுகளை பற்றியும், பல சமூகங்களை பற்றி செய்த ஆய்வுகளை பற்றியும் என்னிடம் கேட்டபோது நான் கொடுத்த தரவுகளை பார்த்து வியந்து போனார். ஏனென்றால், ஐயா, நீங்கள் செய்யும் ஆய்வுகளில் பல இடங்களில் நான் சார்ந்த சமூகத்தை பற்றிய தரவுகள் இருக்கிறது. ஆகையால் இதை எங்களுடைய தமிழர் வரலாற்று ஆய்வு நிலையத்தில் நீங்கள் பேச வேண்டிய என்று 2011 நவம்பரில் சொன்னார். அன்றிலிருந்து இதுவரை 40 நிகழ்ச்சிகள், குறிப்பாக இந்த மருதநில நாகரிகத்தின் பங்களிப்பு உலக நாடுகளில், உலக கடற்கரைகளில், உலக சமூகங்களில் எப்படி ஒரு நாகரிகத்தை உருவாக்கியது என்ற ஒரு தேடல். அந்த தேடலில் விளைவாக இன்று உலகத்தின் கடற்சார் மேலாண்மையில் ஒரு மொழியை பயன்படுத்தி, ஒரு மக்களின் பண்பாடுகளை பயன்படுத்தி, உலகத்தில் எந்த கடலில் எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு அறிவியல் மையத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது இன்டகிரேட்டட் ஓஷன் கல்ச்சர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இந்த கடற்சார் மேலாண்மை உலக மக்களுக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, கொரியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக சரி, எந்த நாடுகளில் கடலில் சுனாமி வந்தாலும் சரி, கடலில் கடல் சீற்றங்கள் கடலில் கப்பல்கள் முடியினாலும் சரி, கடல் நீரோட்டங்கள் சிக்கல் வந்தாலும் சரி, எந்த சிக்கலும் நம்ம நாட்டிற்கு முடியும் என்ற ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்கிறோம். இந்த நிறுவனம் தமிழக வரலாற்றை படித்ததன் மூலமாக ஏற்பட்டது. வரலாறு என்பது வெறும் படிப்பதற்கும் தன்னுடைய சமூகத்தின் மேன்மையை சொல்வதற்கும் தன்னை உயர்வு சொல்வதற்கு கிடையாது. வரலாறு என்பதை இன்றைய வாழ்வியலில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு மென்பொருள் போல் பயன்படுத்தலாம் என்பதுதான் என்னோட ஆய்வு முடிவு. அதை நான் பல வகையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அடுத்து இந்த குறிப்பாக நீங்கள் தேவையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழக மக்கள் பல வகையான பெயர்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். தொல்காப்பியத்தின் காலத்திலிருந்து வேந்தன் மரபினர் என்றும், தேவேந்திர குலம் என்றும், பின்பு
அந்த இலக்கியத்தில் சொல்லக்கூடிய மன்னர் என்றும், நடுகாலத்தில் பல்லேசு பாடல்கள் மூலமாக பல்லர் என்றும், பாண்டியில் பாண்டி மக்கள் என்றும், குடும்பர் என்றும், மூப்பன் என்றும், காலாடி என்றும், மன்னாடி பன்னாடி என்றும் பல வகையான பெயர்களில் உங்கள் சமுதாயம் என்று தமிழக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டேன். குறிப்பாக என்னுடைய ஆய்வு குறிப்பாக நான் உங்கள் ஐயா சொன்னாங்க சீனிவாசன் ஐயா அவர் வேற்று சமூகம் என்றார். நான் என்னை வேற்று சமூகம் பார்க்கவில்லை, நான் தமிழ் சமூகமாக தான் உங்களை பார்க்கிறேன். உங்களை பற்றி நான் ஏன் ஆய்வு செய்வது பல பேர் கேட்டிருக்கிறார்கள். உங்களை பற்றி ஆய்வு செய்தால் சில மாதங்களுக்கு முன்பு குறிப்பாக சென்னை மலர் நூலை பற்றி விமர்சித்தால் நடு ரோட்டில் அடிவாங்கி என்னை முகப்பேரில் நடு ரோட்டில் மிக கேவலமான திட்டி என்னை அடித்தார்கள். அப்போது கூட நான் நினைவில் எழுதினேன், என் தமிழ் தொன்மை என்னை அடியாக வைக்கவில்லை, தமிழகத்தில் உள்ள இன்றைய சிக்கல்கள், இன்றைய ஜாதிய சிக்கல் தான் என்னை அடிவாங்க வைத்தது. நான் ஜாதியை பற்றி ஆய்வு செய்யவில்லை, நான் உணவு கொடுக்கும் உழவு சமூகத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கிறேன். அந்த உழவு சமூகம் எப்படி தமிழ் சமூகத்தில் உள்ள உழவு சமூகங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வரலாறு எப்படி 2500-3000 வருடங்களாக தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டது. இன்று கூட பார்த்தால் ஒரு சமூகத்தை பற்றி அதிக நூல்கள் வந்தது இந்த மருதநீலர் சமூகத்தை பற்றி தான். குறிப்பாக கிட்டத்தட்ட என்னுடைய வீட்டில் மட்டுமே 500 நூல்கள் இருக்கு. இந்த சமூகத்தை பற்றிய ஒரு பிற நீங்கள் உத்தரவை கூற்றுப்படி ஒரு பிற சமூகம் என்று பார்க்கும்போது என்னிடம் மட்டும்தான் 500 நூல்கள் இருக்கு. அது தேவாசுர நூலாக இருந்தாலும் சரி, நூலாக இருந்தாலும் சரி, ஞானசேகர் நூலாக இருந்தாலும் சரி, பேராசிரியர் சங்கரட்சி நூலாக இருந்தாலும், ஐயா பேச்சிமுத்து அவர்கள், முத்தையா அவர்கள் போன்ற ஞானசேகரன் போன்ற பல அறிஞர்களின் நூல்கள் என்னுடைய நூலகத்தில் இருக்கிறது. அது இல்லாமல் தமிழகத்தில் மருதநிலத்தை பற்றி வந்த அத்தனை நூல்களும் தமிழகத்துடைய ஐவகை நிலங்களை பற்றி நெய்தல், முல்லை, மருதம் போன்ற பல வகையான அமைப்புகளை பற்றி இருக்கும் போது நான் உங்கள் சமூகத்தில் வைத்த பெயர் மென்புல மக்கள். ஏனென்றால் கடவுள்சார் மேலாண்மையிலும் உங்கள் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மருத நிலத்திலும் உங்கள் வரலாறு செய்துள்ளது. அதே போல மண்புலம் முல்லை நிலத்திலும் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது, குறிஞ்சி நிலத்திலும் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் இந்த 4 வகை நிலத்துக்கும் உங்களுடைய வரலாற்று பதிவுகள் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆய்வு நான் அடிப்படையில் ஒரு இயற்பியல் பிரிவை சார்ந்தேன். இயற்பியல் படித்து அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறம் ரிமோட் சென்சிங் படித்து என்னுடைய ஒரு 35 வருடமாக இந்த பூமி எப்படி சுழல்கிறது, பூமி சுழற்சியில் ஏற்படக்கூடிய கடற்கரை மாற்றங்கள் என்ன, இந்த ஒரு நிலம் சார்ந்த ஆய்வை பண்ணுவதால் இந்த தொல்காப்பியத்தின் முதல் எனப்படுவது நிலம் பொழுது என்பதுதான் என்னுடைய தலைப்பு. இந்த கடலை வேலையாக கொண்ட இந்த தமிழ் நிலம், மலைகளை அரணாக கொண்ட இந்த தமிழ் நிலம் எப்படி கடல் வழியாக உலகின் மேற்கையும் கிழக்கையும் இணைத்தது, அதை இணைத்த கடவுளிகள் யார், அதை இணைத்த மன்னர்கள் யார், அந்த கடவுளுடைய பயணத்தில் பயணம் செய்த உழவு மக்கள் யார், நெசவு மக்கள் யார், இரும்பு நாகரிகம் யார் என்று பல வகையான பிரிவுகளை பல வகையான ஒரு பன்முக பார்வைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. உலகிலே நிலம் பொழுது என்று பேசிய ஒரே மொழி தமிழ் மொழி. நிலம் பொழுது, சிறுபொழுது, பெரும்பொழுது, ஐவகை நிலங்கள் என்று நிலத்தை அடிப்படையாக கொண்டு மனிதனின் வாழ்வியலை படைத்த ஒரே சமூகம் இந்த தமிழ் சமூகம் தான். இந்த தமிழ் சமூகம் சொல்லக்கூடிய வரலாறு தான் நீங்கள் பார்க்க போவது. தமிழரின் எல்லை 1956 பிரிக்கப்பட்ட நவம்பர் 1 பிரிக்கப்பட்ட மெட்ராஸ் ஸ்டேட்டோ, 1969 ஜனவரி 10 பிரிக்கப்பட்ட இந்த பெயரிடப்பட்ட தமிழகமோ கிடையாது. தமிழகத்தின் எல்லை இமயம் முதல் குமரி வரை சங்க காலத்தில், அதற்கு முன்பாக இமயம் முதல் குமரி வரை கிட்டத்தட்ட பாரசீகம் முதல் கொண்டு சீனா, இந்தோ சீனா வரை. ஏனென்றால் இந்த கடற்கரை சமூகத்தில் பேசக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது. 2500 வருடங்கள் இந்த வேத காலத்துக்கு முன்பாக இந்த ஒட்டுமொத்த நிலத்திலும் பேசப்பட்ட இந்த மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அந்த மொழி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மதங்களும் வணிகத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மறைக்கப்பட்டது, அப்ப அதில் வாழ்ந்த சமூகம் யார், அந்த மக்கள் எந்த சமூகத்துக்கு மாற்றப்பட்டார்கள் என்ற பலவகையான கேள்வி நமக்கு இருக்கிறது. இது திராவிடம். இன்று உலகின் முதல் மொழி என்று சொல்லக்கூடிய மொழியில் தமிழ் என்ற அந்த காலத்தில் திராவிடம் என்று சொல்லப்பட்ட தமிழ் இருக்கிறது. அப்படி என்றால் உலகின் முதல் மொழியாக கிட்டத்தட்ட உலகில் 101 மொழிகளில் பேசக்கூடிய அந்த தமிழின் கூறுகளும்
இந்தோ யூரோப்பியன் 469 மொழியில் தமிழ் கூறுகளும் இருக்கு என்றால் இந்த தமிழை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர் யார்? இது ஒரு கேள்வி இருக்கும். நீங்க வழக்கமா என்ன நினைச்சிட்டு வந்திருப்பீங்கன்னா, தேவாசுரர் சொன்னதையோ புருஷாமிசம் சொன்னதையோ வருஷபார் சொல்ல போறான்னு வந்திருப்பீங்க. ஆனா இல்ல, ஒரு தமிழர் வரலாறை உலகம் முழுவதும் தேடுவதற்கு உங்கள் மன்னர்களின் வரலாறை எனக்கு எப்படி துணையாக இருந்ததுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்க்கும் பல தரவுகள் உங்களுக்கு புதிதாக இருக்கும் என நம்புகிறேன். மல்லருட வார்த்தை 2000 வருஷம் முன்னாடி சங்க இலக்கியங்கள்ல மிக மிக தெளிவா பதிவாயிருக்கு. ஆனால் வடநாட்டில் மல்லர் என்ற அரசு இருந்திருக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் உத்தரி காலத்தில் மல்லர் என்ற அரசு இருந்து 13ஆம் நூற்றாண்டு நேபாள் வரை இந்த மல்லர் என்ற அரசு இருக்கிறது. ஆனால் அந்த மல்லர் என்ற அரசில் தமிழ் மொழி சிறிது சிறிதாக மறைந்து வடமொழியின் தாக்கம் அதிகமாக இருக்கு. இப்ப இன்னொரு கேள்வி, எப்படி 2000 வருஷம் முந்தி இந்த மக்கள் தென்கிழக்கு ஆசியா முழுக்கும் தன்னுடைய வியாபாரம் பண்ணியிருக்காங்க, எப்படி புத்த மதத்தை படைச்சிருக்காங்க, எப்படி போயிருக்காங்கன்றதுக்கு சங்க இலக்கிய பாடல்னால தனியீடு முன்னி நாவாவுக்கு வழித்தொண்டு உறவானவர்கள் என்று இன்னைக்கு தென்கிழக்கு ஆசியா நாடு முழுக்கும் தமிழருடைய பரவல். அப்ப அந்த தமிழர்லாம் யார்? இன்னைக்கு தமிழ்நாடுனா கிட்டத்தட்ட 32 மாவட்டம் சொல்றோம். இப்ப தமிழ் சமூகம்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று தமிழ் சமூகம் இல்லை, பல வகையான மக்கள் தமிழ் சமூகத்தில் இருக்காங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட தாக்கத்தை உருவாக்கியவர்கள் யார்? எதனால இந்த மொழி உலகம் முழுக்க போயிருக்கு? இந்த ஒரு கேள்வி இதுவரைக்கும் நிறைய பேருக்கு இருந்தது. அடுத்து கிழக்கு மட்டும் இவங்க இணைக்கல, உலகின் மேற்கையும் இணைச்சிருக்கிறாங்க. ஐரோப்பாவிலிருந்து கிரேக்கத்திலிருந்து ஈஜிப்திலிருந்து அரேபியாவிலிருந்து எல்லா நாட்டு மக்களும் நம்ம நாட்டோட வணிகம் வச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, உலகோட பட்டுப்பாதை சீனர்களுடைய பட்டுப்பாதையும் கிரேக்க நாட்டு மக்கள் இங்க வந்த விலகு பாதையும் இணைக்கிற இடமாக நமது தமிழ் நிலம் இருந்திருக்கிறது. இதுல நீங்க என்ன கேட்பீங்க, இவ்வளவு வரலாறு சொல்றீங்க, இலக்கியம் சொல்றீங்க, நம்ம கிட்ட என்ன தரவு இருக்கு? கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நமக்கு கல்வெட்டுகளே கிடைக்குது, அதுவும் ஜெயின கல்வெட்டு தான் கிடைக்குது. நம்ம கிட்ட தரவே இல்லை. ஆனா அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க பாக்குற நீர பகுதி எல்லாமே கடலால பாதிக்கப்பட்டது. முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் சொல்ற பல காலத்துல 72 முறைக்கு மேல கடலால பாதிக்கப்பட்டதால அரியலூர் வரைக்கும், அதாவது மனிதன் வாழாத காலத்துல அரியலூர் வரைக்கும் கடல் இருந்திருக்கு, காந்தியூர் வரைக்கும் கடல் இருந்திருக்கு, மனிதன் வாழ்ந்த காலத்துல மானாமதுரை வரைக்கும் கடல் வந்துட்டு போயிருக்கு, இங்க நாகமேரி வரைக்கும் கடல் வந்துட்டு போயிருக்கு. இந்த நீலக்கடல் எல்லாமே கடலால பாதிக்கப்பட்ட மொழி. இப்ப தமிழ் மொழியை ஏன் நம்ம வாழ்வியல் மொழி சொல்றோம்னா, வடமொழி சொல்றாங்க, கேரளாவில பரசுராமர் கோடாலி வெட்டி அரிசி நிலம் உருவாக்கிடுறாங்க. ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் இந்த வையகம் போன்ற வயல்களின் நீ கையகல சொல்லிட்டு அதுக்கொன்றி மந்தோட வாழ்க்கை வாரோட முன்தோண்டிய மூத்த அப்படின்னு பதிவு பண்ணிருக்கு. எப்படின்னா, இந்த நிலத்தை சுற்றி நிலத்தை தூண்டிருந்த கடல் நீர் விலகிறதால அங்க இருக்கிற கடலும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னே எங்க தமிழிடம் தோன்றுச்சுன்னு கிபி 9ஆம் நூற்றாண்டுல புறப்புறம் வெண்பாமாலை எழுதுன ஐயனரிகார் பதிவு பண்றாரு. அப்ப இது தமிழ் வந்து ஒரு வாழ்வியல் மொழி. தமிழ் இலக்கியங்களை ஒழுங்கா படிச்சாலே தமிழுடைய வரலாறுல ஒரு பாதி விஷயத்தை நம்மளால எடுக்க முடியும். இது பாருங்க, நான் வந்து ஒரு அறிவியல் ஆய்வுல இருக்கிறவன்றதால புவி ஈர்ப்பு விசை குறைவா இருக்கிறதால்தான் இங்கு மேற்கு தொடர்ச்சி முனையின் வளமும் கடலின் வளமும் கடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகமா இருக்கு. வானத்திலேருந்து ஒரு எரிக்கலால கீழே விட முடியுது, இங்கேருந்து இன்னைக்கு அரிக்கோட்டை வந்து ராக்கெட் விட முடியும். இன்னைக்கு அடிப்படையில பூமியில இந்த இடம் அது தன்னுடைய அச்சு வந்து 8 டிகிரி மாறி இருக்கு. அதுக்கு காரணம் புவி ஈர்ப்பு விசை குறைவா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழர்கள் யார்? இந்த நிலக்கடை வாழ்ந்த மக்களுடைய தொன்மை என்னன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த 2000 வருஷம் பழசா, இல்லை சிந்துவெளியிலிருந்து வந்தாங்களா, இல்ல வெள்ளாட்டில வந்தாங்கன்னு கேட்கிறப்ப, இன்னைக்கு ஆய்வுல, அது ஒரு நாவல் ஆய்வுல இருக்கேன், 17 வருடங்களுக்கு முன்பாகவே இங்கு விலங்குகள் அல்லாத ஒரு இனம் தோன்றியிருக்கின்ற மெட்ராஸ் ஸ்டோன் ஃபேக்டரி சென்னை சுற்றியுள்ள 179 பகுதியும் தமிழகத்தில் 600 இடங்களும் நீங்க நிறுவனம் போயிருக்காங்க. கல்கோடாடி இந்த பயன்பாட்டில் இருந்திருக்கு, அதுவும் 17 லட்சம் வருஷமா. இது வந்து இந்த இடத்திலேயே மக்கள் எத்தனை காலமா வாழ்ந்திருக்காங்கிறதுக்கான பதிவு. இது பாத்தீங்கன்னா இவ்வளவு தொன்மையான இந்த மக்கள் யார்? இவங்க இங்கே தான் இருந்தாங்களா, இல்ல கடல் வழியா வெளியே போனாங்களா? உலகத்திலே இன்னைக்கு கடல்ல போனதுக்காக 40,000 வருஷம் பழசு முன்னாடியே மக்கள் கடல்ல போக ஆரம்பிச்சாங்க பதிவா இருக்கு. அந்த கடல்ல போன மக்கள் யார்? முதலாக கடலை பயன்படுத்தி
வெவ்வேறு இடங்களுக்கு போன அந்த மக்கள் யார், அந்த மக்கள் பேசிய மொழி என்ன, இது ஒரு கேள்வி உலக ஆராய்ச்சியாளர் எல்லாத்துலயே இருக்கு. இப்ப இங்க ஒரு கடல் ஆய்வாளராக நினைக்கிறேன். இன்னைக்கு பூம்புகார்ல நீங்க வழக்கமா கேள்விப்பட்டிருக்கீங்க 5 கிலோமீட்டர் தூரத்துல 23 மீட்டர் ஆழத்துல ஒரு யூ வடிவ பில்டிங் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா என்னுடைய 3 வருட தொடர் ஆய்வுல 21 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் 65 இடங்கள் 45 மீட்டர் ஆழம் வரைக்கும் மூழ்கி இருக்கு கண்டுபிடிக்கும். அங்கதான் நீங்க உங்க மக்கள் வருஷம் வருஷம் இந்திர விழா கொண்டாடுறீங்க. இந்த இடமும் ஒரு அறிவு மகாபலிபுரத்துல வேலை பண்ணியிருக்கோம். சதுர்க்கப்பட்ட தமிழ்நாடு முழுக்க என்னுடைய வேலை, இந்தியா முழு கடற்கரை முழுக்க நான் வேலை பண்ணியிருக்கேன். இதுதான் இன்னைக்கு உலக மக்களிடையே வேக வைக்கும். என்னென்றால் பாண்டிச்சேரியில அரிக்கமேடு கிழக்கா 14 கிலோமீட்டர் தூரத்துல 40 மீட்டர் ஆழத்துல 2 கிலோமீட்டர் நீளம் உள்ள மதில் சுவர் நாங்க இங்க என்னுடைய குழு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மதில் சுவர் குறைஞ்சபட்சம் 20,000 பழசா இருக்கும்ன்றது இப்ப தீர்மானம் ஆயிருக்கு. ஏன்னா இது உலகின் முதல் மனிதனால் கட்டப்பட்ட ஒரு கடற்கரை பற்றிய சுவர் பதிவா இருக்கு. இதுக்கு மேல கடற்கரை விளக்கம் பதிவா இருக்கு. இதற்கு ஒரு வியப்பு என்னன்னா, இதை பற்றிய தரவுகள் சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய 2000 சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்திலேயே பதிவா இருக்கு. இப்ப சங்க இலக்கியம் பழசா இல்லை இந்த சுவர் புதுசான ஒரு கேள்வி அறிஞர்கிட்ட வந்திருக்கு. சிறுவநாட்டு படையில மணிநீர் வைப்பின் மதிலோடு பெயரிய பனிநீர் பணிவின் பட்டணம் பதிவார். இந்த இலக்கியம் சொல்லக்கூடிய அத்தனை தரவுகளையும் கடலில் மூழ்கி உள்ள சுவர் இருக்கு. அது இல்லாம சென்னை விஜிபி பக்கத்திலையும் சென்னை சாந்தோம் பக்கத்திலையும் 3 சுவர்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு 3 சுவர்களுடைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த தமிழக கடற்கரையில மிகப்பெரிய கடற்கரை விளக்கத்தோடு கூடிய மதில் சுவர் இருந்ததுன்றது எங்க ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கு. எவ்வளவு பெரிய சுவர் படிக்கட்டோட இருப்பாங்க. அடுத்து இதை இன்னைக்கு சயின்டிபிக்ல நிறைய செலவு பண்ணி உலகத்தின் முதல் கட்டளை சொல்றதுக்கு என்ன மாதிரி தொடர்ந்து எனக்கு கீழே ஒரு 40 பேர் தொடர்ச்சியா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. உயிரை பணியம் அன்னைக்கு தமிழ் இலக்கியம் இவ்வளவு நாள் தமிழ் இலக்கிய பணியை ஆய்வு பண்ணாங்க. இன்னைக்கு தொழில் நுட்ப கலைஞர்கள் உலகம் முழுவதும் எல்லாம் சேர்ந்து வச்சு இன்னைக்கு தமிழுடைய வரலாறை ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இலக்கியம் தான் எங்களுக்கு துணை நின்றது. இது ரொம்ப வேறு. பாண்டிச்சேரி பேர் ஏன் வந்து தெரியுங்களா? யாரும் சொல்ல முடியுமா? இப்ப என்ன பண்றாங்க, தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து பாண்டிச்சேரி புதுச்சேரி மாத்திட்டாங்க, புதுவை மாத்திட்டாங்க, புதுச்சேரி மாத்துறாங்க. பாண்டிச்சேரிக்கு என்ன பேரு? ஏன் அந்த பேர் வந்துச்சு? பாண்டி மக்கள் சேரும் இடம் பக்கம். அந்த துறைமுகம் பாண்டிய நாட்டு வசம் இருந்தது. அதுக்கு காரணம் அரிக்கமேடு ரோம நாட்டையும் கிரேக்க நாட்டையும் ஆப்பிரிக்கா நாட்டையும் ஈஜிப்தையும் அரேபியத்தையும் பாரசீகத்தையும் ஒருங்கிணைச்ச ஒரு பட்டணமாக அரிக்கமேடு இருந்திருக்கு. இதுல இன்னொரு வேறு என்னன்னா 8 கிலோமீட்டர் தள்ளி அதே பாண்டிச்சேரியில நரம்பைங்கிற இடத்துல தென்கிழக்கு ஆசியாவை இணைக்கக்கூடிய ஒரு துறைமுகம் இருக்கு. அதாவது பாண்டியர்களுடைய திறன் எப்படி இருந்திருக்குன்னா, சீனர்களுக்கு கிரேக்கர்கள் தெரியாது, கிரேக்கர்களுக்கு சீனர்கள் தெரியாது. ஆனா பாண்டிய மக்களுக்கு 2 பேருமே தெரியும். உலகின் மேற்கு பகுதியும் தெரியும், கிழக்கு பகுதியும் தெரியும். அந்த ஒரு பிரிப்பான சூழலை இந்த மக்கள் வச்சிருந்தாங்கன்றதுக்கு இதுதான் நமக்கு மிகப்பெரிய தரவா இருக்கு. அடுத்து இது குமரிக்கடல்ல குறிப்பா இந்த தென்புற காவல் சொல்லக்கூடிய பாண்டிய நாடு எப்படி முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் கடல்ல முழுகிச்சுன்றத என்னுடைய குழு தொடர்ந்து 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. பல தடவை உயிருக்கு போராடி உயிரை பணைய வச்சு இந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இந்த 11,560 சதுர கிலோமீட்டர் இடம் கடலுக்குள்ள முடிகிறது கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல ஒரு 7 இடங்கள் இடிபாடு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு முழுகி போன தீவு 22 கிலோமீட்டர் அகலம் 44 கிலோமீட்டர் தீவை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு மரிக்கினால் டாலமி பேர் வச்சிருக்காரு. அதற்குரிய பதிவு நம்ம சிலப்பதிகாரத்துல பெருங்கடற்கொள்ள பதிவு இருக்கு. இது இல்லாம மணப்பாடுலேருந்து விழிஞ்ச வரைக்கும் மொழிக்கூடிய இடம் இல்லாம கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடல் மொழிகளை பல இடத்துல கண்டுபிடிச்சிருக்கு. இதுல ஒரு கேள்வி இருக்கு, நம்ம இதுவரைக்கும் படிச்சது அரசர் வரலாறு. ஆனா அங்க வாழ்ந்த மக்கள் யார், அவங்க என்ன தொழில் பண்ணாங்க, அவங்க நிலைமை என்ன ஆச்சு, இந்த அடிவாளம் என்ன ஆச்சு, அவங்களுடைய கதைகள் என்ன, வாழ்வியல் கதைகள் என்னதான் நான் தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஆடு மேய்ச்சான் பாறை
கன்னியாகுமரி மண்டலத்துல ஆளுநர் பாறை ஒரு மூலிகை இடத்தை பதிவு பண்ணிருக்கு. அந்த சூரணியில் மூலிகை போன இடங்கள் நிறைய இருக்கு. அடுத்து கடல்ல மட்டும் நிலம் ஒழுக்கல, கடற்கரை மண்ணுக்குள்ளே நிலம் ஒழுகிருக்கு. இந்த எவிடன்ஸ் இந்த 7 மீட்டர் ஆழத்தில் எடுக்கப்பட்ட கலிங்கராஜபுரம் கோயில், இந்த மாதிரி ஒரு 7 கோயில் நமக்கு கிடைக்குது. குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குண்டல் காளிதாசன் கோயில் கூட இதுக்கு நம்ம பதிவாக லட்சரியில ஒரு 3500 கிலோமீட்டர் ஒரு 7 தீவு மூழ்கி இருக்கு. அதுல ஒரு தீவு பேர் ஏழி கல்பேணி. அடுத்து இது நான் 2008 எடுத்த போட்டோ, கடலுக்குள்ள எப்படி மரங்கள் மூழ்கி இருக்குன்னு எடுத்த போட்டோ. அடுத்து இது இல்லாம மாலத்தீவுல 1190 தீவு மூழ்கி இருக்கு. 190 தீவுல ஆளுங்க இருக்காங்க. இது எல்லாம் மூழ்கி போன நிலமா இருக்கு. இது மீன்கள் இனப்பெருக்க இடமா இருக்கு. இதுதான் உலகத்திலே இந்த ஆய்வு நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பா 2 ஆய்வு. இந்த ஆய்வு முழுகி போன இடங்கள் மீன்கள் இனப்பெருக்க செய்யக்கூடிய இடங்களா மாறி இருக்கு ஆய்வு தெரிவிச்சிருக்கேன். அதனால சித்தம் கொடுத்தான் சீதா காந்தின்ற மாதிரி தமிழ் மக்கள் அழிஞ்சு கூட அந்த நிலம் இன்னைய மக்களுக்கு பயன்பாட்டை கொடுத்துருக்கு. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். சோழருடைய வரலாறு சொல்லுது, செப்பேடு சொல்லுது, கல்வெட்டு சொல்லுது. முன்னீர் பழந்தீவு பன்னீராயம் பதிவு பண்ணிருக்கு. பன்னீராயம் 20,000. 72ல சேட்டலைட்ல டேட்டா பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னை வரைக்கும் டேட்டால இந்திய பெருங்கடல 20,000 தீவுகள் இருக்கு, 9,000 தீவுகள் மூழ்கி இருக்குன்றாங்க. ஆனா அந்த 20,000 தீவுகள் இருந்ததை 1000 வருஷம் முன்னே நம்ம சோழருடைய செப்பேடுகள் பதிவு பண்ணியிருக்கு. இடிந்த கரை. அடுத்து இது பெருமளவு கிராமத்துல பயன்படுத்துற அம்மி, கத்தரிக்கு கீழே தம்பி. அப்ப நம்ம பெண்கள் எந்த அளவுக்கு ஒருமையாக இருக்காங்க பாருங்க. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரிசால நான் 20 வருஷம் இருந்திருக்கேன், நிறைய ஆய்வு பண்ணிருக்கேன். இந்தியாவில மிக நீளமான இந்த அனந்த சயனம் ஒரிசால தான் இருக்கு. ஆனா இந்த சயனத்தை செஞ்சவர் யாரும் பாக்குறப்ப ஒரிசாவோட முதல் பெண் இளவரசி திரிபுவன மகாதேவி. அவங்க அப்பா யாரு பார்த்தா ராஜ மல்ல தேவராயன். நந்திவர்மனுக்கு கீழே இருந்த ஒரு மல்ல அரசன். அவன் வந்து கொங்கு நாட்டு அரசனா இருந்தாங்க. இப்போ ஒரிசா வரலாறுல எப்படி இந்த மல்லா சொன்னாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய ஒரு ஆதாரம். அவர்கள் உணவையும் போரையும் அடிப்படையாக கொண்டவர். அடுத்து இந்த ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து குறியீடும் எழுத்து குறியீடும் தமிழ் பானை ஒழுங்கு எழுத்து குறி ஒரே மாதிரி. அடுத்து இது ரொம்ப முக்கியம். தென் அமெரிக்காவில இருந்து தென் ஆப்பிரிக்கா வரைக்கும் இந்த தீவுகளில் பேசக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட மொழியை பயன்படுத்தாங்கன்றது 1784 சொல்றாங்க. அந்த மொழி தமிழ் மொழியா இருக்கு. இதுதான் இது உங்களுக்கு தேவையான விஷயம். ஆஸ்திரேலியால 40,000 வருஷமா மக்கள் தனியார் ஆகலாங்கன்னு எதாவது சொல்றாங்க. இது என்னன்னா ஆஸ்திரேலியால 40,000 வருஷத்துக்கு முன்னதாக சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பழங்குடிகள் பேசுற மொழியில அஞ்ஞான்ற வார்த்தை பதிவு. அதே சமயத்துல அதுக்கு பின்னாடி இருந்த மக்கள் பேசக்கூடிய மொழியில ஆயின்ற வார்த்தை பதிவு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பா இந்தோனேஷியாவுக்கும் அந்த ஆஸ்திரேலியாவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஆக்கா என்ற சொல்லும் அன்னை காலத்தில் ஒரு 4000 வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியில சொல்லுங்க அம்மா என்ற சொல்லு பதிவு. ஒரு அம்மா தாயை குறிக்கக்கூடிய 4 கால பரிணாம நிலையை கொண்ட ஒரு பெயர் ஆஸ்திரேலியால 40,000 வருஷத்துக்கு மேல பதிவா இருக்கு. இந்த சொல்லுள்ள சமூகம் தமிழருக்கு எந்த சமூகம் சொல்லுங்க. இந்த 4 வகையான இந்த குலத்தை அடக்கிய ஒரே சொல் நல்ல சமூகம் தான். வேற நானும் தேடி தேடி பார்க்கிறேன், எங்களுக்கு கிடைக்கல. இந்த கூட்டங்கள் குளங்கள் தேடி பார்க்கிறேன், கிடைக்கல. இது இந்த தென்புலர் காலம் சொல்லக்கூடிய பாண்டிய நாடு எப்படி உலகம் பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்து பினிஷியமா உலகத்தை முதல் கடவுளையும் சொன்னாங்க. இன்னைக்கு ஆவியில அவங்க பனையடிகள் சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அதற்கு முந்தைய தமிழ் சமூகத்தை பத்தி நமக்கு ஆய்வு கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த சுமேரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊரும் அங்க வாரணன் ஓடப்போனான்னு போய் தான் நாகரிகம் உருவாக்குறது பதிவா இருக்கு. இந்த சிந்து சமூக பாண்டின்ற பேரு, வஞ்சின்ற பேரு, கொற்கைன்ற பேரு, ஒரு 650 ஊர் தமிழ் பேர் இருக்கு. இதை என்னுடைய நண்பர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரிசால ஆய்வு பண்ணாங்க. நானும் எனக்கு அவருக்கு ஒரு 22 வருட தொடர்பு. இந்த ஆய்வுல 650 தமிழ் பேர்கள் சிந்துவெளியில இருக்கு. அதே மாதிரி அரேபியாவில் இருக்கக்கூடிய எல்லா பழைய ஊர் பேர்களும் தமிழ் பேர்கள் இருக்கு. அரேபியாவில் தாமத்து இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி தாமத்துன்ற ஒரு மொழி இருந்ததும் சிங்களத்துக்கும் நமக்கு தலைமையும் நல்லா பதிவாக இருக்கு. ஈஜிப்துக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 வருட வரலாறு அங்க இருக்கக்கூடிய லேண்ட் என்ற விஷயத்துல பதிவா இருக்கு. அங்க தமிழ்
பாறை ஓடுகள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். கிரேக்க நாடு பத்தி கேள்விப்பட்டீங்க. அதே சமயத்துல சிலப்பதிகாரத்திலையும் பட்டணப்பாதையிலையும் மதுரை காஞ்சிலையும் யவனர்கள், கிரேக்கத்தை சார்ந்த யவனர்கள், அயோடியர் சொல்லக்கூடிய யவனர்கள் நம்ம நாட்டுல காவல்காரனா வேலை பண்ணதை கேள்விப்பட்டீங்க. ஒரு வெளிநாட்டுக்காரன் எப்படி நம்ம இடத்துல காவல்காரனா இருந்திருக்க முடியும்? நம்ம போய் எங்க அரசாங்கம் மட்டுமே காவல்காரனா இருந்திருக்க முடியும். அப்படி பாக்குறப்ப கிரேக்க வரலாறுல குறிப்பா கிரீட் என்ற ஒரு பழைய தீவுல, தொன்மை தீவுல அங்க இருக்க திருமலையும் பேசக்கூடிய மொழி பேசக்கூடிய மக்கள் மீனவன் என்ற வம்சத்தை சார்ந்த பாண்டியன் என்ற மன்னன் அரசாங்கம். கிரேக்கத்துல 3000 வருஷம் முன்னாடியே பாண்டியன் என்ற மன்னன் அரசாங்கம் இருந்தால் மட்டுமே சிலப்பதிகாரத்தில் பட்டணப்பாளையம் சொல்லக்கூடிய யவனர்கள் காவல் செய்யக்கூடிய நிலை நமக்கு இருக்கும். நல்லா பாருங்க. அடுத்து இந்த பாண்டியன் 2, பாண்டியன் 1 மண்டையில பாண்டியன் 2 பதிவா இருக்கான். அவருடைய 4 பிள்ளை பேர் என்னன்னா மல்லாசா பேட்டன்ஸ். கிழக்குல இருந்து வந்தவங்க என்ற பொருள்ல கிரேக்கத்துல அந்த பாண்டியர்களுக்கு கீழே மல்லாசா சொல்லக்கூடிய உழவை சார்ந்தையும் கிழக்கை சார்ந்த மக்கள் அரசாண்டு இருக்காங்க. அதனால்தான் கிரேக்க மொழியில தமிழ் கூடிய சொற்கள் இருக்கு. துகி போற சொற்கள் நிறையவே இருக்கு.